வணக்கம். மிட்டாய் கதைகள் கலையில் கிப்ரான், தமிழில் என் சொக்கன். அடுத்த தலைப்பு அறிவாளியும் கவிஞனும். ஒரு பாம்பு சும்மா உட்கார்ந்த ஒரு குயிலிடம் சொன்னது, குயிலே, உன்னால் பறக்க முடியும், ஆனால் பூமியின் இரகசிய சூட்சமங்கள் உனக்கு தெரியாது. இதை கேட்ட குயில் அமைதியாக சொன்னது, நண்பா, உனக்கு இத்தனை விஷயங்கள் தெரிந்திருப்பது எனக்கு சந்தோஷம்தான். அறிவாளிகளில் பெரிய அறிவாளியாக இருக்கிறாய் நீ. ஆனால் பாவம், உன்னால் பறக்க முடியாதே. குயில் சொன்னதை கேட்காதது போல் தொடர்ந்து பேசிய பாம்பு, பூமியின் அடி ஆழத்தில் பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கின்றன. இறைவனால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் அந்த இராஜாங்கத்தை உன்னால் பார்க்க முடியாது. அந்த புதையலை தொட்டு உணர முடியாது. இப்பொழுதும் குயிலின் முகத்தில் எந்த சலனமும் காணப்படாததால் பாம்புக்கு ஏமாற்றமாக இருந்தது. ஆகவே அது இன்னும் பேசியது. நேற்றுதான் நான் ஒரு அபூர்வமான குகையை கண்டுபிடித்தேன். நன்கு பழுத்த மாதுளம்பழத்தின் உள்ளே புகுந்து கொண்டாற்போல் அந்த குகையின் சுவர்களில் எல்லாம் சிறியதும் பெரியதுமாக விலைமதிப்பில்லாத மாணிக்க கற்கள், அவற்றின் மேல் ஒரு மிக சிறிய ஒளிக்கீற்று பட்டுவிட்டாலும் தீப்பிடித்து கொண்ட ரோஜாவைப் போல் அவை ஒளிர்கின்றன என்றது அந்த பாம்பு. என்னை தவிர இது போன்ற அதிசயங்களை வேறு யாரால் அனுபவிக்க முடியும்? நண்பா, நாள்தோறும் பொக்கிஷங்களில் புதையல்களிலும் படுத்து தூங்குகிறவன் நீ. ஆனால் பாவம், உன்னால் பாட முடியாதே என்றது குயில். வழக்கம்போல் குயிலின் பேச்சை பாம்பு கண்டுகொள்ளவில்லை. அதன் பாட்டுக்கு தொடர்ந்து பேசி கொண்டிருந்தது. குயிலே, நான் ஒரு அதிசய செடியை கண்டுபிடித்திருக்கிறேன். பூமியின் உள் சுவர்கள் வரை அதன் வேர் பற்றி படர்கிறது. அதை கடித்து தின்பவர்கள் தேவலோக அழகிய அப்சரஸை விட அழகாகி விடுவார்கள். ஆஹா, பூமியின் அற்புதங்களையெல்லாம் இப்படி கண்டறிவதற்கு உன்னை விட்டால் வேறு யார் உண்டு என்று உற்சாகமாக சொன்னது குயில். ஆனால் பாவம், உன்னால் பறக்க முடியாதே. அந்த மலைக்கு கீழே ஒரு நீரூற்று இருக்கிறது. அதன் தண்ணீரை குடித்தால் வானுலக தேவர்களைப் போல் சாவே இல்லாதவர்களாகி விடலாம் நாம் என்றது பாம்பு. உன்னை போன்ற பறவைகளோ வேறு மிருகங்களோ அந்த நீரூற்றை கனவில்தான் பார்க்க முடியும். ஆமாம் நண்பா, நீ கடவுளைப் போல் என்றென்றும் வாழப்போகிறவன். உனக்கு சாவே கிடையாது என குயில் ஒப்புக்கொண்டது. ஆனால் பாவம், உன்னால் பாட முடியாதே. அங்கே ஒரு புதைந்த கோயில் உண்டு. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் நான் அந்த கோயிலுக்கு செல்வேன். அந்த கோவிலின் சுவர்களில் வாழ்க்கை பற்றிய நிஜமான தத்துவங்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றன. காலத்தை பற்றியும் அண்டவெளியை பற்றியும் எல்லா செய்திகளையும் அங்கே படித்து அறியலாம். அதை படித்தவர்கள் இந்த பூமியில் எல்லாரையும் விட அதிக ஞானம் உள்ளவர்கள் ஆவார்கள் என்றது பாம்பு. அப்படியானால் நீதான் உலகின் மிக சிறந்த அறிவாளி என்றது குயில். ஆனால் பாவம், உன்னால் பறக்க முடியாதே. குயிலின் அலட்டி கொள்ளாத இந்த பேச்சும் பொறுமையும் பாம்புக்கு பெரிய எரிச்சலை உண்டாக்கிவிட்டது. அறிவில்லாத பறவை என்று சத்தமாக கத்தியபடி அது கோபமாக தன் புற்றுக்குள் திரும்பிக் கொண்டது. உடனே குயிலும் அங்கிருந்து பறந்து சென்றது. பாவம், அந்த புத்திசாலி பாம்பால் பறக்க முடியாது. பாவம், அந்த அறிவாளி பாம்பால் பாட முடியாது என்று பாடியபடியே